ஹலோ ஹாய், நான் உங்கள் விக்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடலாமா? அப்படி சாப்பிட்றதுனால நமக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கா? இல்ல அப்படி சாப்பிட்றதுனால நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமான்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்க்குற நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இல்லைன்னா ஒரு லைக் அது பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒர்க் அவுட்டுக்கு நம்ம ஃபுட் எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கிற ஃபுட்டை பொறுத்து இருக்கு. நம்ம ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கான விளைவுகள் வரும் ஒர்க் அவுட் அப்ப. ஓகே, எந்த மாதிரி ஃபுட்டு நம்ம எடுத்துக்கலாம், எடுத்துக்க கூடாதுன்றத தான் நம்ம வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க கூடாதுன்றத பார்த்துடலாம். சோடா, ஆல்கஹால் இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் கண்டிப்பா ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கவே கூடாதுங்க. அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ சோடா, ஆல்கஹால் இந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. நம்ம ஹெல்த்துக்கு நல்லது, நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது. ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ஸ் என்ன அப்படின்னா புரோட்டீனுங்க. புரோட்டீன் ரொம்ப நல்லது. நம்ம ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது ஒரு 1 hour 1/2 hourக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு டைஜஷன் ஆக இருந்தாலும் சரி, ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்த மாதிரி மூச்சு வாங்குற இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. வேற என்ன, கெஃபைன் கெஃபைன் எடுத்துக்கிறனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்டெமினா கிடைக்குங்க. கெஃபைன் நம்ம எடுத்துக்கிறனால நமக்கு அதிக விதமான ஸ்டெமினா கிடைக்கும். நல்லா வெயிட் லிஃப்ட் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, ஜாக்கிங், கார்டியோ இந்த மாதிரி டைமிங்ல நமக்கு கெஃபைன் பிஃபோரா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கெஃபைன் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஸ்டெமினா பூஸ்ட் ஆகும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய், நான் உங்கள் விக்கி. டேக் கேர். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.